எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. சார் எங்க போறோம்? ஏன் எங்க போறேன்னு சொன்னாதான் என் கூட வருவீங்களா என்ன? இல்ல சார், நான் வரேன். சரி, சாப்பிட்டு தானே வரீங்க? ஷோ, இப்ப என்ன சொல்றது? உங்களை தான் அனிதா கேக்குறேன். ம், அது சார், அது ஆ சாப்பிட்டேன் சார். என்ன அசால்ட்டா சாப்பிட்டேன்னு பொய் சொல்றாங்க? இவங்க சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கொண்டு வந்த சாப்பாடை தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் எதுக்காக பொய் சொல்லணும்? ஓ, அப்படி போதா மேடம்? ஓகே ஓகே, சரி வாங்க போலாம். ம். என்னாச்சு? ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இவருக்கு சாப்பாடு பத்தலையோ, பசி இருக்கோ? ம், சொல்லுங்க சார். மேலே போலாம் வாங்க. சார், என்ன? ஷோ, எதுக்கு தான் இப்படி கோவமா பேசுறாருன்னே தெரியல. என்னன்னு கேட்ட அனிதா. ஒன்றும் இல்லை சார், போலாம். ம், வாங்க. சார், நான் ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. என்ன? அது எதுக்கு சார் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது பெர்மிஷன் போட்டு. அது ஒன்றும் இல்லை அனிதா, இங்க ஒரு காம்படிஷன் நடக்க போகுதா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவருக்கு? எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா கிண்டலா பண்ணிட்டு இருக்காரு. முகத்தை மட்டும் வெறப்பா வச்சுக்கிட்டு அப்படியே உருன்னு உட்காந்துருக்காரு. கொஞ்சமாச்சும் சிரிச்சா என்னவா? என்ன அனிதா? ஒன்றும் இல்லை சார். Sir, order please. 1 veg fried rice, 1 gobi manchurian and 1 lemon juice. Okay, sir. கூவாத குயிலாடாத மயில் நாடாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் வந்த தேவன் நாடை சார், உங்களுக்கு பசிக்குதா? ஏன் அனிதா? இல்லை, ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே அதான் கேட்டேன் சார். வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இப்படி உட்காந்துருக்காருன்னே தெரியலையே. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்காரு? இவர் இப்படி இருக்கிறத பார்த்தாவே கஷ்டமா இருக்கு. அது சரி, இவர் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட சொல்லணும்னு தோணியிருந்தா இவர் இதை நேரம் சொல்லியிருப்பாரு. சொல்லணும்னு தோணலைல்ல, அப்புறம் ஏன் அனிதா நீ மட்டும் அதையே யோசிச்சுட்டு இருக்க? அவர் என்னமோ அப்படி உட்காந்துருக்காரு, விட்டுடி. அவருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவன்கிட்ட சொல்லுவாரு, இல்லைன்னா நீ எதுவும் கேட்காத. என்ன அனிதா, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தென் ஃபைன். சார், வேற ஏதாச்சும் வேணுமா சார்? இல்லை வேண்டாம். சாப்பிட்டுட்டு வேணும்னா சொல்கிறோம். ஓகே ஓகே சார். ஆதாரம் வந்த தேவன் நாடை சேர்ந்தாய் இந்த மானை. சாப்பிடுங்க. என்ன அது கேட்கலையோ? சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சார், நான் சாப்பிட்டுட்டு தானே வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க சார். போதும் அனிதா, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ம், நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அனிதா. உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். சாப்பிடுங்க. அப்போ இவர் எனக்காக தான் ஆர்டர் பண்ணாரா? எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சார், உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் அனிதா, உங்க சாப்பாடு தான் நான் ஃபுல்லா சாப்பிட்டேனே. எனக்கு திருப்தியா நான் எல்லாமே சாப்பிட்டாச்சு. எனக்கு இந்த லெமன் ஜூஸ் போதும். நீங்க சாப்பிடுங்க. அது சார், இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ம், சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆ, ஓகே சார். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயாவே, இவன் பின்னாலே போ
சாப்பிட்டாச்சா? போதுமா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? சார் இதே எவ்வளோ ஹெவியாக இருக்கு தெரியுமா? என்னால் முடியல சார், ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓகே அனிதா. அப்புறம் என்ன சார், அவ்வளோதானே, கிளம்பலாமா? அனிதா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சொல்லுங்க சார், என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க? என்ன சார்? அது வந்து நீங்கள் அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். ஆம், அனிதா, எ- எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், அது என்னன்னு தெரியல. வீட்டில் யார்கிட்டயும் என்னால் மனசை விட்டு பேச முடியல. பேசினா எதாவது நினச்சிப்பாங்களோன்னு தோணிட்டே இருக்கு. அதனால தான் சரி உங்ககிட்ட பேசலான்னு தோணுது. பேசலாமா? என்ன சார் நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு போய், சொல்லுங்க சார், என்ன பேசணும் உங்களுக்கு? என்கிட்ட பேசலாம் சார், பேசுங்க. அது அம்மா கிட்ட பேசுனீங்கல்ல, என்ன ப்ராப்ளம்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சார், அது அவங்க அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒர்க் இருக்குன்னு நான் சொன்னேன் சார், அதனால் ஃபோன் வச்சுட்டாங்க. ஓ, அப்படியா? அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லுங்க சார். அத்தை பேசுகிறப்ப ஏதோ வீட்டில் ப்ராப்ளம்னு மட்டும் சொன்னாங்க. என்னாச்சு சார்? யாருக்காச்சும் ஏதாச்சும்? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. இது வேற. வேறண்ணா? அது உனக்கு கல்யாணி அத்தையை தெரியும்ல? ம். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல அனிதா, என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் ஷாலினி கிட்ட யாருமே பேசுறதில்ல. வீட்டுக்கெல்லாம் அவள் வர்றது கிடையாது. அத்தையும் அவகிட்ட பேசாம தான் இருந்திருப்பாங்க போல. இப்போ நமக்கு கல்யாணம் முடிவானனால அத்தைக்கு திருப்பியும் அவங்க பொண்ணு கூட பேசணும். அவ எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலான்னு முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நேற்று நைட்டு அப்பா கூப்பிட்டு அவங்க எடுத்திருக்க முடிவுக்கு எங்களுக்கு எந்த மறுப்பும் இருக்காதுன்றனால ஷாலினி திருப்பி பழையபடி நம்ம வீட்டுக்கு வரட்டும் போட்டும், உங்கள் அத்தைக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம்ப்பா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், அதனால தான் அப்செட்டாக இருக்கீங்களா? நானும் காலையிலேருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிப்பீங்களோன்னு தான் அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல. ம், ஆமாம் அனிதா. என்னன்னு தெரியல, நைட் அப்பா சொன்னதுலேருந்து மைண்டில் என்னென்னமோ கேள்வி வந்துட்டே இருக்கு. திருப்பியும் அவளை எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல அனிதா. அவளை பற்றி நினச்சாவே நான் அந்த மண்டபத்தில் அவமானப்பட்டு நின்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை அனிதா, எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியல. திரும்பவும் அவளை பார்க்கணுன்ற சுச்சுவேஷன் வரவே கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளை இந்த மாதிரி வீட்டுக்கே வர சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனிதா. எனக்கு புரியுது, அத்தைக்கும் ஆசை இருக்கும்லாம். ஆனால் என்னால் இதிலிருந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் இதை பற்றிலாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் அப்படின்லாம் நினைக்கலாம் அனிதா. என்னால் வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல. சூர்யா கிட்ட ஷேர் பண்ணால் சூர்யா ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு ஆல்ரெடி ஷாலினியை பிடிக்காது. என்னால் யார்கிட்டயும் மனசு விட்டு பேச முடியல அனிதா. அதான் உங்ககிட்ட பேசலான்னு. சார், நீங்கள் இப்படி என்கிட்ட மனசு திறந்து பேசுகிறது கேட்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்கிட்ட பேசுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? இதில் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல சார்? என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். சொல்லுங்க அனிதா, என்னால் வேற யார்கிட்டயுமே இதை ஷேர் பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட பேசுகிறேன். சொல்லுங்க, உங்கள் மனசில் என்ன தோணுனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார், அவங்க நம்ம வீட்டுக்கு வரதுல என்ன சார் தப்பு இருக்கு? நீங்களே சொன்னீங்கல்ல சார், உங்களுக்காக உங்கள் அத்தை 2 வருஷமாக அவங்க பொண்ணுக்கிட்டே பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ கூட அவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சுன்றனால தான். அவங்க அத்தையை பற்றி நம்ம யோசித்து பார்க்கணும்ல சார். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களும் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. என்னதான் ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டு போனாலும் தான் அம்மாவுக்கு அவங்க எப்பயும் குழந்தை தானுங்க. என்றைக்கும் அவங்களால அவங்க பொண்ணை வெறுக்க முடியாதுல்ல சார். கோவம் இருந்திருந்தாலும் இப்போ நாள் வடைவில் அது கோவம்லாம் போயிருக்கும். என்னால் உங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுது சார்.
உங்களால் டக்குன்னு அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி அவங்க யோசிச்சாங்களா சார்? அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துருக்கணும்ல சார். நாம் இப்படி மண்டபத்தில் ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு வந்திருக்கோமே, அவங்க லைஃப் எப்படி போயிருக்கோன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்களா சார்? இல்லையே, அவங்களுக்கு ஒரு பணக்கார லைஃப், ஜாலியான லைஃப் கிடைச்ச உடனே அதை பற்றி எதுவும் யோசிச்சு கூட பார்க்காம அவங்க லைஃப் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க சார். ஆனால் நீங்கள் எதுக்காக சார் அதை பற்றி பார்த்து கஷ்டப்படணும்? உங்களுக்கு கிடைச்சிருக்க லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சார். அவங்க வந்தால் என்ன, வராட்டி என்ன, அவங்க என்னமோ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம் சார். இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார். ஏன் அனிதா, அவங்க என்னோட அத்தை பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவள் எப்போனாலும் வந்துட்டு போவா, ஸ்டே பண்ணுவா, என்னனாலும் பண்ணுவா. அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லையா? சார், அவங்க உங்கள் அத்தை பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. இதில் எனக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்க போகுது? எனக்கு புரியல. அனிதா, நீங்கள் புரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லையா? நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஆல்ரெடி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணும் நீங்களும் ஒரே வீட்டில் இருக்க போகிறீங்க. ஏன்னா அந்த பொண்ணு எப்போனாலும் வந்து ஸ்டே பண்ணும், போகும். அந்த பொண்ணை பார்க்குறப்ப உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா? சார், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்பவும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் தான் சார். இதில் நான் எதுக்கு சார் வருத்தப்படணும்? அது பாஸ்ட். உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை சார். என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் மறைச்சிருக்கலாம். ஆனால் என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு ஒன்று விடாமல் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னீங்க. இப்போ கூட இந்த விஷயத்தை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் வீட்டில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. இதிலையே தெரியலையா சார்? எனக்கு புரியுது சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா அனிதா, எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. போக போக சரியாயிடும் சார். நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஒரு பொண்ணால் இந்த விஷயத்த ஈஸியாக எடுத்துக்க முடியும்? ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணால் தான் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை ஏற்கனவே விரும்பியிருக்கிறாங்கிறத கூட எடுத்துக்கவே முடியாது. பட் அனிதா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்கள் பயப்படாதீங்க சார். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஒன்று சார், நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். உங்கள் அத்தை பொண்ணை பார்க்கணுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்துருவோம். ஆனால் ஒன்று சார், நான் இப்போ சொல்கிறேன். எந்த அழகு, எந்த காசு பணத்துக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். அந்த நாள் கண்டிப்பாக வரும். அனிதா, என்ன சொல்றீங்க? ஷாலினியாவது மாறுறதாவது சான்ஸே இல்லை. சார், எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது சார். கண்டிப்பாக நாம் பண்ணுற தப்பு ஒரு நாள் அவங்களுக்கு உணரவும் செய்யும். அந்த சுச்சுவேஷன் கடவுளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சார். அதனால் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சார். சார், போகலாமா? போலாம் அனிதா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள். என்னடி இங்கே வந்துட்ட? நீ கூட கிரவுண்டுக்கு போகிறேன்னு தானே கிளம்புன? அப்புறம் நீங்கள் தான் மேடம் கிரவுண்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, உங்களை விட்டுட்டு எப்படி போகிறது? அதான் போகல. ஏய், எனக்கு ப்ராஜெக்ட் இன்னும் நான் முடிக்கலடி. அதனால் எனக்கு கிரவுண்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வரலன்னு சொன்னேன். உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, போயிட்டு வரலாம்ல. என்ன கையல், என்னைக்குடி உன்னை விட்டு நான் தனியாக இங்கேயும் அங்கேயும் போயிருக்கேன்? எப்பவும் கூட தானே இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்கும் ஒரே ப்ராஜெக்ட் தானே. சரிவா, 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அப்போது லைப்ரரி போகணும், ஓகேவா? என்னது லைப்ரரியா? ஏய், தெரியாமல் படிக்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன்டி. எப்போ பார்த்தாலும் லைப்ரரி, ப்ராஜெக்டு, ஒர்க்கு. ஷோ, முடியலடி. கொஞ்சமாச்சும் காலேஜ் வரதை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு சரி இவ தான் தனியாக இருக்காளே கூட இருக்கலான்னு பார்த்தா லைப்ரரி போகலாம். நான் கூப்பிட்றேன். லைப்ரரிக்கெலாம் என்னால் வர முடியாது. நீ இன்னொரு நாள் வேணால் தனியாக போ. இப்போல்லாம் லைப்ரரி போகாத. நான் தான் கூட இருக்கல, இங்கே இரு.
ஏ லூசு, நாம இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் 3rd இயர். இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்கே நீ இப்படி சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் தருவாங்க தெரியுமா? அப்போ என்ன பண்ண போறேன்? ஏய், அதை அப்புறம் பார்த்துக்கலாண்டி. அதான் நீ இருக்கல்ல, நீ இருக்கப்ப எனக்கு என்னத்த பயம் சொல்லு. டேய் மச்சான், என்னடா காலேஜ்ல என்னைக்காச்சும் தான் ஒர்க் இல்லைன்னா கிரவுண்டுக்கு போய் என்ஜாய் பண்ண சொல்றாங்க. நீ என்னன்னா கிரவுண்டுக்கு போகாம இங்கே நின்னுட்டு இருக்க. என்னடா இது? டேய், அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. கையல் இங்க தாண்டா இருக்கான். அதுக்கு டேய், அவளை பத்தி நமக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு தான் இருப்பா. அவெல்லாம் கிரவுண்டுக்கு வராதது ஆச்சரியமே இல்லடா. நீ எதுக்கு இங்க நிக்கிற? உனக்கு கிரவுண்டுக்கு போகணும்னா எவ்வளவு பிடிக்கும். வாடா போலாம். டேய், உனக்கு தெரியாதா என்ன? கையல்டா தனியா இருக்காடா மச்சான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லவே முடியாதுடா. உனக்கே தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனையோ நாள் அவகிட்ட சொல்லணும்னு போறேன். ஆனா எனக்கு தைரியமே இல்லடா மச்சான். என்னால அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே முடியல. ஆனா இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு தோணுதுடா. டேய் ஆகாஷ், உண்மையாவா சொல்ற? நான் கூட அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்துறது சும்மா நினைச்சிட்டு இருந்தேன்டா. உண்மையாவே ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். பட் அவ உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான்டா நினைக்கிறா. இப்போ போய் நீ ப்ரப்போஸ் பண்ணினா எனக்கு தெரியுதுடா மச்சான். அவ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறா. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? எனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல. நான் லவ் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா வேண்டான்லாம் சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கும் என்ன பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. சரி, ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அவ ஒத்துக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா அவ ஒத்துக்கலனா மச்சான் நீ. டேய், எதுக்குடா இப்படி அபசகனமா பேசுற? அவெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பா. என்ன அவளுக்கு பிடிக்கும்டா. பாசிட்டிவா பேசி அனுப்பேன். மச்சான், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் சொன்னா புரிஞ்சுக்கோடா. ஒருவேளை அவ ஒத்துக்கலனா கண்டிப்பா நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே பாத்துக்கிறேன். சரிடா, போ. ம். கயல், அடடே, வாடா ஆகாஷ். என்னடா அதிசயமா இங்க இருக்க? எப்பவும் கிரவுண்டுக்கு விட்டாங்கன்னா போதும்னு ஓடிடுவியே, இன்னைக்கு என்ன? அது கயல், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? சொல்லு ஆகாஷ், என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? சொல்லு. அது உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கயல். தனியாவா? ஆமா. என்ன ஆகாஷ் இப்படி கேக்குற? நாம எதுக்காக தனியா பேசணும்? ஸ்டெல்லா தானடா இருக்கா. ஸ்டெல்லாவும் நாமளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் என்ன? அவ இருக்கிறதுல என்னடா பிரச்சனை? அப்படியே சொல்லு, என்ன பேசணும்? இல்ல கயல், ப்ராஜெக்ட் பத்தி தான் கொஞ்சம். என்ன ஆகாஷ், ப்ராஜெக்ட் பத்தி தானே பேசணும். இதுக்காக நாம எதுக்கு தனியா பேசணும்? ஸ்டெல்லா இங்க இருந்தா என்ன? ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். சொல்லு, என்ன பேசணும் ப்ராஜெக்ட் பத்தி? அது மறந்துட்டேன் கயல். நான் நாளைக்கு கேட்குறேன். இப்போ நீ சொன்ன மாதிரி கிரவுண்டுக்கு வேற போகணும்ல. நான் அங்கே போகிறேன், நாளைக்கு கேட்குறேன். சரிடா, போ. கயல், என்னடி? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டி. ஏய், என்ன ஸ்டெல்லா இதெல்லாம்? அவன் நம்ம ஃப்ரெண்டு. நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் ஃப்ரெண்டு. மறந்துட்டியா என்ன? அவனை போய் இப்படிலாம் நான் யோசிக்கிறேன். கயல், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எனக்கு அப்படி தாண்டி தோணுது. போதும் ஸ்டெல்லா, இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் பேசாத. அவன் கண்டிப்பா நம்மள அப்படிலாம் நினைக்க மாட்டான்டி. அவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கிட்ட பழகிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னைக்காச்சும் அந்த மாதிரி அவன் கிட்ட பிஹேவ் பண்ணி நீ பார்த்துருக்கியா? இல்லைல்ல. அவன் கேட்டா ஃபீல் பண்ண போறான்டி. சரிடி, விடு.